அன்புறவுகளுக்கு வணக்கம். டைலரிங் கிளாஸ்ல இன்னைக்கு சின்னதா ஒரு டிப்ஸ் ஒன்று பார்ப்போம். இன்னைக்கு லைனிங் ஜாக்கெட் ஒன்று நம்ம தச்சிருக்கிறோம். அதுல ஒயிட் கல்லு பதிச்ச அந்த டிசைன் மட்டும் கைக்கு வந்திருக்கு. ஆனா கழுத்து வந்து பிளைனா இருக்கு. கையில ஒயிட் கல் பதிச்ச டிசைன் அந்த துணியிலேயே வந்தது. ஆனா கழுத்துக்கு ஒயிட் ஸ்டோன் நம்ம தனியா அட்டாச் பண்ண போறோம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, மிஷின்ல தைச்சா ஊசி உடஞ்சிரும் அப்படின்னு பயந்துகிட்டு கையால தைக்கிறாங்க. கையால தைச்சா அந்த அளவுக்கு ஃபினிஷிங் கிடைக்காது. நான் இப்போ மிஷின்லயே தைக்க போறேன். மிஷின்ல தைக்கிறதும் சாதாரணமா தச்சிட முடியாது. அதுலயும் ஒரு சில நேக்கோட தைக்கணும். அதத்தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். முதல்ல 2 லைன் கல் ஸ்டோன கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஜாக்கெட் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கார்னர்ல வச்சு முதல்ல கையாலேயே சுத்தி சுத்தி ஒரு 2, 3 ஓட்டு ஓட்டிக்கங்க. அப்பதான் அது கழண்டு வராம ஸ்ட்ராங்கா நிக்கும். கல் ஸ்டோன நம்ம மிஷின்லயே அட்டாச் பண்ணும்போது செய்ய வேண்டிய ஒரு சில வேலை என்னன்னா, தையல நல்லா பெருசா வச்சுக்கணும். பெருசான்னா ஒரு 3 பாயிண்ட் அளவுக்கு வச்சுக்கங்க. சின்னதா தையல் வச்சாலும் ஊசி உடைச்சுக்கும். பெரிய தையல் ரொம்ப பெரிய தையல் வச்சாலும் ஊசி உடைச்சுக்கும். அதனால ஒரு 3 பாயிண்ட் அளவு வச்சுக்கங்க. 3 பாயிண்டோட ஒரு புள்ளி கம்மி கூட வச்சுக்கலாம். கரெக்டா அந்த ஓடுறதுக்கு அந்த கல் ஸ்டோனோட சென்டர்ல ஓடுறதுக்கு அது கரெக்டா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஜாக்கெட்டோட பீஸையும் கல் ஸ்டோனையும் 2யும் சமமா இழுத்து கரெக்டா பிடிச்சி கொடுக்கணும். ஒண்ணுக்கொண்ணு லூஸ் விட்டீங்கன்னா கண்டிப்பா பெரலும், ஊசி டப்புன்னு உடைச்சிரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஷோல்டர் கிட்ட வரும்போது நம்ம கையால பொறுமையா குத்தி குத்தி இறக்கணும். அந்த ஷோல்டர் அந்த மோடு தாண்டினதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் நீங்க மெதியா ரன் பண்ணலாம். ஏன்னா மோடு ஏறும்போது மெதி பெரல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஊசி டப்புன்னு உடைச்சிரும். இது என்னுடைய அனுபவம். இது மாதிரி கல் ஸ்டோன் மிஷின்ல வச்சு தைக்கும்போது ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். பயமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அப்புறம் போக போக உங்களுக்கு பழகிரும். இன்னைக்கு டிப்ஸ் என்னவோ சின்னதுதான். ஆனா சொல்லக்கூடிய விதம் தான் பெருசு. அதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. புதுசா பழகுறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தச்சு முடிச்ச உடனே காமிக்கிறேன் பாருங்க. கைக்கு ஏத்த மாதிரி இந்த கழுத்து எவ்வளவு நீட்டா அழகா இருக்குன்னு. இதே மாதிரி நீங்க தச்சு கொடுங்க. உங்க கஸ்டமர் லைக் பண்ணுவாங்க. உங்க பொண்ணான நேரத்துக்கு மகிழ்ச்சி. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க. நன்றி.